ஆராதனை பகுதிகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் மன வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த மகிமை சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக கர்த்தர் நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக யாவரும் தலைவணங்கி ஜெபிப்போம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போம், திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போம். ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான், உன் கர்த்தர் முன் செல்வா. ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான், உன் கர்த்தர் முன் செல்வா. எண்ணி எண்ணி துதி செய்வா, எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரராகிய பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இது பரிசுத்தமான இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த உபவாச கூட்டங்களுடைய நாமத்தை ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஒருமித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவரை பாராட்டின இரக்கத்திற்காக நம்முடைய தயவிற்காக நன்றியப்பா. தொடர்ந்து நம்முடைய கிருபையின் ஆண்டவரை மறைவிடங்களை மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய திரு கரத்தால் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை புதுபலன் பெற்றுக்கொள்வார்களாக. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக நமக்கு கடந்து செல்லுகிறோம் தகப்பனே. ஜீவன் வல்லமை நம்முடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கட்டும் ஐயா. நம்முடைய நாமமே மகிமைப்படும்படியாக கரங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதமான நல்ல ஆராதனை பகுதிக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். பெத்தேல் மகிமை சுவிசேஷ ஊழியத்தில் ஆமென் சார்பாக கர்த்தர் இந்த நாட்டிலே ஸ்தோத்திரம் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நம் தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை திறந்த வாசல். ஹல்லேலூயா. திறந்த வாசல். ஆமென். கர்த்தர் நமக்கும் கொடுக்கும்படியா இன்றைக்கு அவர் ஸ்தோத்திரம் உண்மையும் நீதி உள்ள தேவனமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாட்களிலே பார்க்கும்போது இந்த கடைசி நாட்களிலே ஸ்தோத்திரம் சுவிசேஷங்களை அறிவிக்க முடியாதபடிக்கு தேசத்தில் பல வாசல் அடைபட்டு கிடக்கும் போது ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆமே நமக்காக ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் ஆமேன் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ஸ்தோத்திரம் ஆமேன். எத்தனையோ ஜனங்களை பார்க்கும்போது இந்த நாட்களை அடையாளம் தெரியாதபடி இன்றைக்கு ஸ்தோத்திரம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் 7 சபைகளில் உண்டாகிய பிலதெல்பியா சபைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆவியானவர்
எழுத சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை வசனங்களை நாம் தியானிக்கும் போது பிலதெல்பியா சபைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய தூதனை கொண்டு பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஆமென். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதுடைய திறவுகோலை உடையவருமாய் இருக்கிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஸ்தோத்திரம் ஆமே. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை ஆமென் கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்பதை ஆமென் சபையின் தூதனுக்கு ஆமென் எழுதி வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கும்போது பிலதெல்பியா சபை ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமத்தோடு நின்ற சபை என்பதை பார்க்கிறோம். அவர்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ஸ்தோத்திரம் தேவனுடைய நாமத்தை மறுதலியாதபடிக்கு ஆமென் பரிசுத்த தெய்வத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்தும் போது நான் பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதினுடைய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று ஸ்தோத்திரம் தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்தி அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தமுள்ள தேவனாய் சத்தியம் உள்ளவராய் ஆமென் தாவீதினுடைய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்த நாட்களிலே அவர் சொன்னார், நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன், முந்தினவரும் பிந்தினவரும் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் அருமையாய் இங்கு சொல்லுகிறார், நான் தாவீதினுடைய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன், பரிசுத்தமுள்ள கர்த்தர் ஆமென் தன்னை பரிசுத்தமுள்ள தேவனாய் அந்த இடத்திலே சபைக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் ஆமென். கர்த்தருடைய வருகை மிக மிக சீக்கிரமாய் இருக்கிறதினால் ஸ்தோத்திரம் தான் பரிசுத்தராய் இருக்கிறது போல சபையாகிய நீங்களும் பரிசுத்தமாய் மணவாட்டி சபையாக கரைதிரை இல்லாத ஸ்தோத்திரம் மாசற்ற ஆமென் கன்னிகைகளாக என் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாகவே ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற தேவன் தன்னை பரிசுத்தராய் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்திலே வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் ஆமென் என்னோடு கூட வருகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள், பரிசுத்தத்தை காத்து நடக்கிறவர்கள் இன்னும் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிற நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் அசுத்தமாய் இருக்கிறவர்கள் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவர்கள் நீதி செய்யட்டும். ஆமென். பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கட்டும் என்பதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கும்போது இந்த பிலதெல்பியா சபைக்கு தன்னை சொல்லுகிறார், நான் சத்தியமுள்ள தேவன். ஹல்லேலூயா. சத்தியவரனாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆமென் சத்தியத்தின்படி நடக்க ஆண்டு உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சத்தியமுள்ள தேவன். ஹல்லேலூயா. சத்தியம் அவருக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் நமக்குள் இல்லை என்று சொன்னால் நாமும் ஆமென் பொய்யராகவே இருப்போம். ஆகவே யாருக்குள் இந்த சத்தியம் இருக்கிறதோ, சத்தியவனாகிய இயேசு கிறிஸ்து யாருடைய உள்ளத்தில் தங்கி இருக்கிறாரோ அவர்கள் சத்தியத்திலே நடப்பார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னில் நிலைத்திருக்கிறவன் என்
வார்த்தைகளை அவன் கை கொள்கிறான், அவனுக்குள் சத்தியம் இருக்கும், அவனோடு கூட நான் இருப்பேன், அவனும் என்னில் நிலைத்திருப்பான், நானும் அவனில் நிலைத்திருப்பேன். இந்த சத்தியமுள்ள தேவன் யாருக்குள் இருக்கிறாரோ அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறார்கள். ஹalleluya, the name of Jesus. ஆமென், ஸ்தோத்திரம். தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்திற்குள் சந்தோஷம் வருகிறது அல்லவா? நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், ஸ்தோத்திரம், பிலதெல்பியா சபைக்கு வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆமென் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நான் பரிசுத்தம் உள்ளவர், நான் சத்தியம் உள்ளவர், நான் தாவீதினுடைய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஹalleluya, அவருடைய கரத்திலே தாக்கோல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்ற தேவன் அல்லவா? ஸ்தோத்திரம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஆமென், ஸ்தோத்திரம், மரணத்தின் கூரை முறித்து பாதாளத்தை ஜெயித்து இழுத்த தேவன். ஆமென். மரண சங்கிலியை ஆமென் தெறிக்க பண்ணின ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஹalleluya. நாம் ஆராதிக்கிற சபையை ஆண்டு பிலதெல்பியா சபையாக, ஸ்தோத்திரம், ஒருவரும் ஆமென் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய தேவன் சபையின் ஆமென் கர்த்தரை நாம் எப்படி மகிமைப்படுத்துகிறோம், நாம் எப்படி ஆராதிக்கிறோம், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் மறதலிக்காதபடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. ஹalleluya. சங்கீதம் 14 வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனுபுத்திரரை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க அவர் பரலோகத்தில் இருக்கிறார், ஸ்தோத்திரம், நம்மை எப்படி பார்ப்பார் என்று சொல்லி. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் ஒன்று போல் பார்க்கிற ஆமென் அவருடைய கண்கள். ஹalleluya, ஸ்தோத்திரம். அழகானவருடைய கண்கள், ஸ்தோத்திரம். எல்லோரையும் ஒன்று போல ஆமென் நேசிக்கிற தேவன், ஒன்று போல பார்க்கிறவர். ஆமென், நம்ம ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறார். ஹalleluya. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிற இந்த கடைசி நாட்களில் இந்த உலகத்தில் நாம் நன்மை செய்தால் நன்மை நம்மை பின்தொடரும், தீமை செய்தால் தீமை நம்மை பின்தொடரும். ஆகவே ஸ்தோத்திரம், உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் நமக்கு போதிக்கிறது அல்லவா? ஆகவே இந்த பகல் காலம் ஸ்தோத்திரம், ஆமென், நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். தெய்வ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனைகள், ஆமென், உண்மையாய் நாம் ஆண்டவரை தேடுகிற விதங்கள், கர்த்தருக்காக நாம் கொடுக்கிற காரியங்கள், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அதிக மணி நேரம் காத்திருக்கிறதான ஆமென் ஸ்தோத்திரம் ஜெப நேரங்கள். ஹalleluya, ஸ்தோத்திரம். தானியேலை போல ஆமென் 3 வேளையும் இடைவிடாதபடிக்கு எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே நெருக்கத்தின் காலத்திலும் இக்கட்டான வேளையிலும் ஜெபிக்க தவறல்ல. தான் செய்து வந்த ஜெபத்தை அவன் ஸ்தோத்திர வைராக்கியத்தோடு செய்தபடியினால் ஆமென் ஸ்தோத்திரம் சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டதல்லவா? தானியேலுக்கு விரோதமாய் எழும்பின காரியங்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கினார். ஸ்தோத்திரம். சிங்கத்தின் வாயை கட்டிய ஆமென் ஸ்தோத்திரம் அதே ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் நம்முடைய கிரியைகள் மூலமாய் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த நாட்களில் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியைகளை நன்றாக அறிந்திருக்கிற நம்முடைய தேவன் அதற்கேற்ற பிரதிபலனை கொடுக்கும்படியாக வேகம் மறப்புகிறார். அவருடைய மகிமை நாளிலே ஸ்தோத்திரம் கிறிஸ்து வெளிப்படும் நாளிலே நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலம், அவர் அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலன் நிச்சயமாய் அவரவருக்கு கிடைக்கும். ஆகவே இந்த பிலதெல்பியா சபை எவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஹalleluya கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றதோ என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்பா,
உனக்கு தந்திருக்கிற பலன் எவ்வளவு பலன் என்பது எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கொஞ்சம் பலன் தான் இருக்கு. ஹல்லேலூயா. அதிகமா ஓட முடியல, நீண்ட தூரமாய் பிரயாணம் செய்து ஊழியம் செய்ய முடியல. ஆமென். ஸ்தோத்திரம். அதிகமான நேரம் காத்திருந்து ஜெபிக்க முடியல. ஆமென். சரீர பிரகாரமாய் சில பலவீனங்கள் காணப்படலாம் விசுவாச ஜனங்கள் மத்தியிலே. ஸ்தோத்திரம். ஆமென். பல ஆமென் பலவீனங்கள் கஷ்டப்பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் மந்தையை மேய்க்கத்தக்கதான கிருபையை பெற்று மந்தைக்கு மாதிரியாய் காணப்பட்ட ஸ்தோத்திரம் தூதனுக்கு, ஆமென், சபையின் மேய்ப்பருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீங்கள் மறதலிக்கல. ஹல்லேலூயா. ஓ ஷபலமரவி டாரபலவா. கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீங்கள் மறதலிக்கவில்லையே. என் நாமத்தை நீங்கள் ஸ்தோத்திரம் ஆமென் மறதலியாதபடி என்னுடைய ஜீவ வசனத்தை நீ கை கொண்டபடியினால், ஆமென், நான் தந்த வார்த்தையை நீங்கள் காத்து நீங்கள் நடந்தபடியினால், இதோ நான் திறந்த ஒரு வாசலை ஆமென் இந்த ஊழியத்திலே நான் கட்டளையிடுகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக திறந்த வாசலை உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக திறக்கிற வாசலை, கர்த்தர் நமக்காக ஒருக்குகிற பாதைகளை, கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பவைகளை அதை ஒருவரும் பூட்ட முடியாது. ஓ ஷபலதுடமா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு வைத்திருக்கிறபடினால் அதை ஒருவனும் பூட்டாதபடிக்கு அது எங்களுக்காக இந்த நாட்களிலே திறந்து கொடுக்கிறபடினால் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆமென், மறுபடியும் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை ஆமென் சோதிக்கும்படியாய் பூச்சக்கரத்தின் மேலுக்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. இனி வரப்போகிற சோதனை காலம், இனி வரப்போகிற உபத்திர காலத்திற்கு தப்பிக்கொள்ள ஒரே ஒரு வழி, ஆமென், பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியினால் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால், ஆமென், அருமையாய் சொல்லுகிறார், சபை ஆசீர்வதிக்கப்பட, சபை உயர்மீட்சி அடைய, சபை கர்த்தருடைய நாமத்தினாலே எழும்பி பிரகாசிக்க, ஒரு எழுப்பதனுடைய மகிமை கடந்து வர விசுவாசிகள் கூட்டம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காய் வைராக்கியத்தோடு நிற்க இந்த பூமியின் குடியில இந்த பூச்சக்கரத்தில் ஆமென் இனி வரப்போகிற சோதனை காலத்திற்கு ஆமென் யாவரும் தப்பித்துக் கொள்ளும்படியாய் ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் ஹல்லேலூயா ஆமென் உதவி செய்வேன் என்று சொல்கிறார். ஆமென். உங்களுக்கு தப்பும்படிக்கு அதற்கு நான் ஸ்தோத்திரம் உங்களை நான் பாதுகாத்துக் கொள்வேன். வரப்போகிற சோதனை காலத்தில் நீங்கள் விழுந்து போவதல்ல, நீங்கள் அழிந்து போவதல்ல, அந்த காலத்தில் உங்களை நான் பாதுகாப்பேன், உங்களை நான் தப்புவிக்கிறவராக இருப்பேன். காரணம் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனம். ஹல்லேலூயா. அதை நீங்கள் விட்டு விடாதபடி, அதை நீங்கள் களைந்து விடாதபடி, ஆமே, அந்த ஜீவ வார்த்தைகள் பிடித்துக் கொண்டு என்ன வந்தாலும் எது வந்தாலும் எங்களை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், எங்களை பாதுகாக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஸ்தோத்திரம் ஆமென் மறுதலிப்பதில்லை, அப்படி வசனத்தை நாங்கள் காத்து நடப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்படி வசனத்தை நாங்கள் காத்து நடப்போம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தபடினால் ஆமென் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் உங்களை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் நான் வரப்போகிறேன், உன் கிரீடத்தை அவன் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டு ஒருவரும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு நான் தந்ததான வாடாத மகிமையான அழியாத ஆமே அந்த ஜீவ கிரீடத்தை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஜீவ கிரீடம், அந்த வாடாத கிரீடம், நம்முடைய முத்துக்கள் மேல் பதிக்கப்பட்ட ஆமே ஸ்தோத்திரம்
அந்த ஜீவ கிரீடத்திலே பதிக்கப்பட்ட அந்த முத்துக்கள் ஹல்லேலூயா அநேக ஆத்துமாக்களோடு ஆண்டவரை எதிர்கொண்டு போகத்தக்கதாய் ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது. ஹல்லேலூயா நம்முடைய மரண பரியந்தமும் நம்முடைய ஜீவ பரியந்தமும் ஆமீன் அவர் நமக்கு சொல்லிய அந்த பொறுமை அந்த வசனத்தை ஆமீன் காத்து நடக்கும் போது ஆமீன் அந்த பொறுமை குறித்து சொல்லிய வார்த்தைகளை நாம் காத்து நடக்கும் போது வரப்போகிற தீமையான காலத்திற்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுமா. ஆண்டவரே வரப்போகிற காலத்துல அந்த நோவாவையும் நோவாவின் குடும்பம் 8 பேரை ஆமென் அந்த சந்ததியில் நீதிமானாய் ஆண்டவர் கண்டபடியினால் பேழைக்குள்ளாய் சேர்த்து கொண்டார். ஒரு குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. எத்தனை வருஷங்கள் நீண்ட காலங்கள் ஆமென் பிரசங்கித்த போதிலும் ஒரு ஜனமும் ஆமென் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வசனத்தை காத்து நடக்காதபடியினால் ஜலப்பிரளயத்திலே அத்தனை பேரும் அழிந்து போனார்கள். ஆனாலும் காக்கப்பட்ட ஒரே ஒரு குடும்பம் நோவாவின் குடும்பம் மாத்திரம். ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய பொறுமையை குறித்த வசனத்தை காத்து நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வருகை நாளிலே அவருடைய பேழைக்குள் சேர்க்கப்படுவார்கள். மணவாளன் இயேசு வரும்போது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடு கூட கடந்து வரும் அல்லவா. இன்றைக்கு கர்த்தர் நமக்காய் திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஏசாயா 45 நாம் வாசிக்கிறோம் 2:3 இருந்து வாசிக்கிறோம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை ஆமென் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். தம்முடைய தாசனாகிய யாக்கோபு நிமித்தம் தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை வெண்கல கதவுகளை உடைப்பதற்கு ஒரு அதிகாரம் படைத்த ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஷமனதுடமாரி விட்டாலவா. ஹல்லேலூயா ஆமென் ஆமென். வெண்கல கதவுகளை அவர் உடைக்கிறது மட்டுமல்ல. ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். அந்தகாரத்தின் பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தினுடைய புதையல்களை அவர் நமக்கு கொடுக்க ஆமென். கர்த்தர் நமக்கு பாதைகளை திறக்கும் போது ஆமென் எதெல்லாம் நமக்கு தீமையாய் இருக்கிறதோ அதையெல்லாம் நன்மையாய் மாறும். ரோமர் 8:21 படியாக தீமை நன்மையாய் மாறும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். எரேமியா 29:11 படியாக ஆமென் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். கர்த்தர் செய்கிறது ஒன்று நமக்கு தீமைக்கு அல்ல. அவர் வாசலை திறக்கும் போது ஒரு திறந்த வாசலை கட்டளையிடும் போது இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாறும். ஆகவே மகிமை செலுத்துவோம். ஆண்டவரே கர்த்தர் வாசலை திறக்கும் போது ஆமென் இழப்பை ஆண்டவர் மாமே சுத்திரம் சந்தோஷமாய் மாற்றுவார். இழந்து போன யாவையும் திரும்ப கொடுப்பார். தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் களிப்பாக மாற பண்ணுவார். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம். கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம். பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே கடந்து வந்த தெய்வம். பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே கடந்து வந்த தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். செத்து போன
உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம், செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம், ஆதரவில்லா அநாதைகளுக்கு அடைக்கலமான தெய்வம், ஆதரவில்லா அநாதைகளுக்கு அடைக்கலமான தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வம் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. சத்தியமுள்ளவர், தாவீதினுடைய திறவுகோலை உடையவருமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு தெய்வமே, பிள்ளைகளுக்காக இப்போது ஜெபிக்கிறப்பா. ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர் சபைக்கு ஒரு திறந்த வாசலை, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசலை இந்த நாட்களே தேவன் வைத்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் கட்டளையிட்ட காரியத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிறமைக்காக உமக்கு கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ரீபலபா சந்தரபா. என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, என் வாழ்க்கை ஒரு விடியலை காண முடியல, என் வாழ்க்கையில் தீர்வு கிடைக்கல என்று சொல்லி ஆண்டவரே, நான்கு பக்கமும் வீசுகிற எதிர்காற்றுகள், போராட்ட காற்றுகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பலமாய் அடிக்கிற காற்றுகளை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசலை இப்போதே நீர் கொடுக்கிறமைக்காக நன்றி ராஜா. ரீபனா சபதமௌட்டாரபிகபால். இந்த நேரத்தினுடைய பிள்ளை வாழ்க்கையை தேவன் மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறமைக்காய் கோடி மகிமை செலுத்துகிறோம். அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிறமைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சாட்சிகளாய் நிறுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வைராக்கியத்தோடு நிற்கிற ஆண்டவரே, தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுகிறமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். வியாதிகள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லா ஆண்டவரே சங்கடங்களும் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக. என் கர்த்தருடைய கரம் அப்படி செய்கிறமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.